சமூகம் கவிதைகளை இழந்து விட்டது என்றால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் என்னவாகவும் நினைவில் கொள்ளப்படாது. நம்ம ஏன் சார் இவ்வளவு பெருமைப்படுறோம்? தமிழுக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்னு ஏன் பெருமைப்படுறோம்? 2000, 3000, 4000 வருஷம் எங்க மொழின்னு சொல்லி பெருமைப்படுறோமே, அந்த பெருமையை கொடுத்தது எது? சங்க கவிதைகள் தானே. அந்த கவிதை இல்லாட்ட என் மொழிக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு கீழடியை பற்றியும் ஹரப்பா சிவிலைசேஷனையும் இணைத்து இது ரெண்டுத்துல எது முந்தி எது பிந்தின ஆராய்ச்சி நடத்துபவர்கள் எதை ஆதாரமா வச்சுக்கிறாங்க? சங்க பாடல்களை ஆதாரமாக வைத்து அந்த ஆராய்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் ஒரு சமூகத்தினுடைய மிகச்சிறந்த பகுதி தான் அந்த சமூகம் கொடுக்கிற கவிதைகள். சமூகம் என்பது எல்லாம் இருக்கும், அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், நாத்தமும் இருக்கும், வாசனையும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கவிதை அந்த சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த பகுதிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறது. காலத்திலே அது நிற்கிறது. நீங்க காலம் கடந்து அதை பார்க்கிற போது அந்த சமூகத்தில் சில பேராவது வாழ்ந்தார்கள் என்பதற்கு சாட்சியே அந்த சமூகம் கவிதைகளை தந்திருக்கிறது என்பதுதான். கவிதைகளை கைவிடக்கூடாது. நீங்க இவ்வளவு ஸ்டால் போட்டிருக்காங்க, ஒரு 30% இதுல கவிதை புத்தகங்கள் தான் இருக்கும். யார் யாரோ கவிஞர்கள் ஒரு வாசகனுக்காக, ஒரு ரசிகனுக்காக ஏங்கி ஏதோ ஒரு நேரத்திலே விட்டு சென்ற கவிதை வரிகள் சில சமயத்தில் நம் வாழ்க்கையை மலரச் செய்கின்றன. அவர் நாராயணன் சார் பேசுகிற போது நான் நிறைய தைரியத்தை கொடுக்குற மாதிரி பேசுவேன்னு அவர் சொன்னார். கவிதை எழுதுகிற சில பெண்கள் கொடுக்கிற தைரியம் இருக்கே சார், மகத்தானது. நான்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய தோழி கவிதா ஜவஹர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஒரு கவிதை புத்தகம். ஒரே ஒரு சின்ன கவிதை தான் சொல்ல போகிறேன். இந்த காதலனை பார்த்து சொல்கிறேன், நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நியாயம் தானே? நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன். என்ன கவிதை பாருங்க. இப்போ படித்தோட தோணும், என்ன அறாத்து போகிறோம் டேங்கப்பா, அவன் வேணுமானும் இவ தான் சொல்லுவாளா, இவ அவனுக்கு வேணுமானும் இவ தான் சொல்லுவாளா, என்னடா அராஜகம். ஆண்கள் கொதிச்சு கொந்தளிப்பாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருப்பது அராத்து அல்ல, அது அராஜகம் அல்ல, பேரன்பு. நான் ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு தடையாகி விட்டால் நான் உனக்கு வேண்டாம் என்ற முடிவை கூட நான் எடுப்பேன் என்று சொல்லுகிற பேரன்பு அந்த கவிதையில் இருக்கிறது. என்னுடைய தோழி உமா மகேஸ்வரி கோயம்புத்தூர் பட்டிமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பெண்டிரம் உண்டு கொல்லுன்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டாங்க. அபாரமாக ஒரு கவிதை எழுதிருந்தாங்க. பளிச்சுன்னு போகிற போக்கில் சார். ஒரு ஆகஸ்ட் 15 அன்று எழுதப்பட்ட கவிதை அது. நான் சொல்கிறவங்க எல்லாருக்குமே புரியும். மின்தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில், மின்தூக்கினா லிஃப்ட், மின்தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே. புரியுதானே? தனியாக லிஃப்ட்லேருந்து இறங்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு ஃப்ளோரில் கதவு விரிந்து 3 ஆண்கள் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயமில்லாமல் அவள் செய்தாள் என்று சொல்லுங்கள், அன்றைக்கு கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தைன்னு எழுதி. என்ன கவிதை, என்ன கவிதை. இன்னொரு தடவை சொல்கிறேன். மின்தூக்கியில் தனியாய் ஒரு பெண், ஏதோ ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே வர, பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயமில்லாமல் அந்த பெண் செய்தாள் என்று சொல்லுங்கள், அன்று கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை. ஒரு கவிதை என்ன செய்யும்னா, இப்படிதான் நம்மை ஒரு நிமிஷம் புல்லரிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் அழ வைக்கும். நம் அகத்தை பற்றி எரிய வைக்கிற கவிதைகள் உண்டு. மனசு பற்றி எரிந்த கவிதைகளை நான் படித்திருக்கேன். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பாரதி எழுதிய தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் என்கின்ற கவிதை. இந்த கவிதையை படிக்கிற போது மனசு பற்றி எரியாம யாராலும் அந்த கவிதையை படிக்கவே முடியாது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிருள் வளர்ந்த வண்ண விளக்கிது மடிய திருவுளமோ, 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ, மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ, மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ,
எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற சேய் போல் கலங்குவதும் காண்கிலை. என்ன கவிதை சார்! கப்பலோட்டிய தமிழன் கோயம்புத்தூர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அவரை செக்கிழுக்க சொன்னது அந்நிய அரசாங்கம். அவர் செக்கிழுத்தார் என்ற செய்தியை கேட்ட உடனே மகாகவி எழுதிய கவிதை இது. இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் உயிரோடு இல்லை, மகாகவி உயிரோடு இல்லை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் கவிதை முடியாது. கவிதைக்கு இறந்த காலமே கிடையாது, வருங்காலமும் கிடையாது. கவிதை எப்போதும் நிகழ்காலத்தில் நித்தியமாய் உறையும். அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. சரி, எல்லா கவிதையுமே இப்படி தானாங்க. நம்ம ஒரு வானவில் ஒரு தேநீர்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி கவிதையில் தாராளமாக இருக்கும். தபு சங்கர் எழுதினார், 5 மணிக்கு சந்திப்பதாய் சொன்னார். முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன். 5 மணி ஆனதும் நீ வருவதற்காக காத்திருந்தேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா, காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறேனான்னு கவிதை எழுதினேன். காதலிச்சவங்க எல்லாரும் கை தட்டுவாங்க இதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு சாயங்காலம் தான் வரேன்னு சொல்லியிருக்கோம், கார்த்தால 8 மணிலும் தலை சீவிக்கிட்டே இருக்கும். அதை வைரமுத்து எழுதினார், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும்னு எழுதினார். அவ்வளோ தடவை கண்ணாடியில் பார்ப்பானோ. மனசை லகுவாக்குகிற கவிதைகள். இன்னொரு கவிதை சொல்லிட்டா, ரொம்ப ஜாலியான கவிதை, கண்ணதாசன் எழுதினது. அவரை இது கண்ணதாசன் எழுதினதுன்னு நான் சொல்லியிருக்க வேண்டாம். நான் கவிதையை சொன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, இது அவரை தவிர வேற எந்த பயல் இதை எழுத முடியாது. செட்டிநாட்டு கவிதை. சிச்சுவேஷன் என்ன? எல்லா வீட்லேயும் இருக்கிற சிச்சுவேஷன். ஒரு மாமியார் ஒரு மருமகளை திட்டுறா. எல்லா வீட்லையும் இருக்கிற சிச்சுவேஷன், எல்லா வீட்லையும் இருக்கிற டைலாக். ஆனால் இது செட்டிநாடு டைலக்டோடு இதை நீங்கள் படிக்கணும். என்ன சிச்சுவேஷன்னாக்க, இவன் ஏன் இந்த மாமியார் அந்த மருமகளை சூஸ் பண்ணா தன் பிள்ளைக்கு? நாராயண செட்டியாருன்னு ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சார். அதில் மாமியார் சொல்கிறார், நல்லாத்தான் சொன்னார் நாராயணன் செட்டியார், நல்லாத்தான் சொன்னார் நாராயணன் செட்டியார், வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக, கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டியின செல்லா பணத்தை செல்லுமின்னு சொன்னாக. ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு. அவருக்கு என்ன வருத்தம் பாருங்க, ஊரெல்லாம் நிறைய பொண்ணு இருக்கு, ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு. உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும் திருவிழா வந்ததுன்னு. 8 கண்ணு விட்டறிய என் தம்பி மக இருக்க குத்தி சுவரு ஒன்ன கொண்டு வந்து வீட்டில் வச்சேன்னு. அவர் தம்பி மகளே இருக்கா, தம்பி மகளை விட்டுட்டு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோமேன்னு லேட்டாக இந்த மாமியார் ரிக்ரெட் பண்ணி கவிதை எழுதுறார். இன்னும் கவிதை போகுது. 8 கல்லு மூக்குத்தி, 7 பவுன் சங்கிலி, வைரத்தால் கண்ட சரம், வளைகாப்பு மோதிரங்கள், ராசியிலே நெய்த பட்டு, 10 வகை மெத்தைகள், விரித்து வைக்க கம்பளங்கள், தேக்கு மர பீரோ என் தம்பி கொடுத்திருப்பான், அவன் பொண்ணை கொண்டிருந்தா. வந்தாளே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்து சீரு 6 நாள் காணாது, கப்பலிலே வரும்னு கதையா கதை படிச்சா. செட்டி நாட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும். இவன் ஒரு சீரும் கொண்டு வரல, கப்பலில் வருதுன்னு கதையா கதை படிச்சா. எந்த நாள் பாவமோ என் கால சுத்துதடி, தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், உன்ன ஒரு கை எடுத்தா உள்நாக்கில் நீர் இறங்கும், வெண்டைக்காய் பச்சடிக்கும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வம் எல்லாம். யாரு? தம்பி மக சமைச்சா. இவளும் தான் சமைச்சா, என் விதியை ஏன் சொல்ல? ராசா கிளியாட்ட ஒத்த பிள்ளை பெத்த, பேசா கிளியானாம் பெண்டாட்டி பேச்சு கேட்டு, பாருடான்னு சொன்னா பார்க்காம போறாண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்காம போறாண்டி, நீட்டி படுக்கும் வரை நிம்மதி எனக்கு இல்லையா, ஊட்டி வளர்த்த மகன் ஒரு வார்த்தை கேட்டானா, எல்லாம் முடிஞ்சதடி யமன் வந்தால் போதுமடி, தேவி கருமாரி தென்மதுரை மீனாட்சி, காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி, ஒரு மக பெற்றிருந்தா உதவிக்கு வந்திருப்ப, மருமகளை நம்பினேன் மகராசி பேயானா, நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு கவிதை முடிச்சார். என்னம்மா எழுதிருக்காரு பாருங்களேன். நீங்க வந்து இந்த கவிதையெல்லாம் உட்காந்தெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. அது அந்த கவிதையில் இருக்கிற சந்தம் அப்படி, அது உங்களை தூக்கிக்கிட்டு போகும். அது
நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுகை வேண்டும், மோனை வேண்டும், இப்படிலாம் உட்காந்து கவியரசுல எழுதிருப்பாரு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அது அவருக்குள்ள இருக்கிற ஆதார ஸ்ருதி, அவருக்குள்ள ரத்தம் ஓடுவது மாதிரி அந்த ஸ்ருதி மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன சுச்சுவேஷனாலும் மனுஷன் உடனே எழுதிடுவாரு. என்ன என்ன கவிஞர்! அந்த கவிதையை படித்த உடனே உங்க வீட்டில் இப்படி ஒரு மருமகளே இருந்தா கூட நீங்க ரசிப்பீங்க. அதுதான் அந்த கவிதையினுடைய சிறப்பு. எதுக்கு ரசிப்பீங்க? எல்லா வீட்லையும் இப்படித்தானே இருக்கு, பரவாயில்ல, நான் தான் தனியாக கஷ்டப்படுறேன்னு நினைச்சேன்னு. கவிதை உங்களுக்கான ஒரு சொந்தத்தை உருவாக்கி விடுகிறது. கவிஞனுக்கும் உங்களுக்குமான ஒரு ஆன்மாவினுடைய தொடர்பு. கவிஞன் உயிரோடு இல்லை, கண்ணதாசன்ல உயிரோடு இல்லை இப்போ. ஆனா எங்க மனசுல அவர் வாழறாரு, அதுல இருந்து அவர் செத்து போக முடியாது இல்ல, அவர் வாழ்ந்துட்டு தானே இருப்பாரு. அதுக்கு மரணம் கிடையாது. கவிதை அந்த அனுபவத்தை தரும். ஒன்றும் இல்லை சார், ஒரு கவிதை எழுதுறாரு. ஒன்றுமே இல்லை, இந்த வீட்டில் பெண்கள் வந்து சூடு பாத்திரத்தை இறக்க ஒரு கந்த துணி வச்சுருப்போம் தெரியுமா? கந்த துணியை காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. கிழிஞ்சு நஞ்சு போய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு புடவை போகும் இல்லை, அது பெரும்பாலும் மாமியார் வாங்கி கொடுத்த புடவையாக இருக்கும். அந்த புடவையை கிழிச்சு தான் கந்த துணி. இந்த கந்த துணியை பற்றி கண்ணதாசன் எழுதினார். கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குறிசை எரிக்கும் விளக்கின் ஒளியைப் போல இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல அந்த கரிசல் மண்ணின் மேல், அது சிரித்த அழகில் வாய் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் மேலே. ஒன்றும் இல்லை, பருத்தி பூத்து இருக்கு, அதை தான் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. அது பூத்து அது வெடிச்சு அதிலிருந்து சேலை வந்து அந்த சேலையை அந்த பொண்ணு கட்டிக்கிட்டு அவள் ஹஸ்பண்ட் பார்த்தா, ஐயோ சூப்பராக இருக்கு, நீ எனக்கு நயன்தாரா மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அந்த காலத்தில் யார் இருந்தாங்களோ சாவித்திரி மாதிரி இருந்தான்னு சொல்லியிருப்பான். பார்த்து ரசித்து அந்த புடவை கிழிஞ்சு போய் அடுப்பங்கரைக்கு வந்துருச்சு. இப்போ அந்த கண்டல் துணி சொன்னதா கண்ணதாசன் கவிதையை முடித்தார். வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டின்னு முடிச்சார். நிலை தாழ்ந்துட்டா எவனும் பக்கத்துல நிக்க மாட்டான்டா. இதுதான் கவிதையோட தீமை. ஆனா அவர் அதுக்கு கொடுக்கிற அந்த 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 வரவேற்பு இருக்கு பாருங்க, மறக்க முடியாமல் வாழ்வ நாளின் இறுதி வரை இந்த கவிதையை மறக்க முடியாதுல்ல. அந்த கவிதை தருகிற அனுபவம் அவ்வளவு மகத்தானது.